வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ப்ராப்பராக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சும்மா பிளாபர்லாம் பண்ணல, சும்மா டேபிளை தட்டி நான் பிளாபர்லாம் பண்ணி ஒரு வம்புக்கு கொடுக்குற ஒரு சீப் ஃபேம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறதுலாம் நான் பண்ணலை. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் அக்யூசியேஷன், அந்த பொண்ணு வந்து சொல்கிறா பணத்தை வந்து கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னு. ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டேன், எல்லாமே கேட்டுட்டேன். அந்த பொண்ணு நடித்த வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே அவளுக்கு அனுப்பிச்ச காசு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிட்டே இருக்குது. அதாவது எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன நடிச்சிருக்காலோ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த பொண்ணுக்கு 25,000 ரூபா அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் காசு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி 25,000 ரூபா அட்வான்ஸாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிட்ட கேட்டிருக்காங்க. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அட்வான்ஸ் தரமாட்டாங்க. பட் பரவாயில்ல, ஓகே நடிக்கிற அந்த பொண்ணு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி ஒரு மனிதாபனத்தில் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. இன்னும் அந்த பொண்ணு வந்து ஒரு 10,000 பேலன்ஸ் தர வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. அனுராகா அந்த பொண்ணை வந்து உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் 7 மாதம் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னாங்க. இந்த ஷூட்டிங்கில் 2 மாதமாக நடித்து முடிச்சக்கப்புறம் வீடியோலாம் அந்த பொண்ணோட போர்ஷன்ஸ் எல்லாமே நடிச்சிட்டாங்க. நடித்து முடிச்சக்கப்புறம் 2 months கழிச்சு தான் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணேன். ஏன் அப்போ உங்களுக்கு தெரியல நீங்கள் சைட் ரோல் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் மெயின் கதையில் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிளேயில் தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? அப்போ எப்படி நீங்கள் 2 மாதம் நடிச்சு முடிச்சுட்டு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க? அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து வாசிச்சு நீங்கள் அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படியே கிளம்பிக்கலாமே. இது எப்படி நம்ம அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன், நான் வெளியே விடல, நான் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா 2 months ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு எல்லா சீன்ஸும் எடுத்துட்டாங்க, ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அக்ரிமெண்ட்டை கையில் கொடுத்து சைன் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளோ நம்பிச்சு எல்லாத்துக்குமே. ஒரு 20 years ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ரெப்யூட்டேஷனான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ரொம்ப ஸ்மால் அக்யூசேஷன், ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு அழுது போடுறா வீடியோ அப்படின்னா எல்லாரும் பிளைண்டாக நம்புறாங்க. அந்த பொண்ணு காசு கொடுக்கல, காசை கொடு, ஏமாத்திட்ட. என்னங்க எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு காசு வாங்கிட்டா, அட்வான்ஸும் வாங்கியிருக்கா, எல்லாமே வாங்கிட்டு அப்படி பேசுகிறாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் தரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து அத்தனை பேர் ஆடிஷன் வந்தாங்க, ஒரு 60 பேர் 70 பேர் ஆடிஷன் வந்தாங்க, ஒரு 30 பேர் நடிக்கிறாங்க. இதில் அத்தனை பேருக்கு நான் தான் கதை நரேட் பண்ணேன். அப்போ அத்தனை பேருக்கு நரேட் பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கு நரேட் பண்ணேன். நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட போய் உட்காந்து இவ்வளோ சம்பளம் பேசுமா, நீ உனக்கு சம்பளம் நான் வாங்கி தரேன், மணி மேட்டர்ஸ், அது அவங்கள்ட்ட பேசிக்கோங்க ப்ரொடக்ஷன். நான் வந்து கதை தான் சொல்ல முடியும், என்னால் நான் கதை சொல்ல முடியும், உங்கள் கதாபாத்திரம் என்னன்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். நீங்கள் வந்து மணி பேசுறதும் அக்காமடேஷன் பேசுறதும் டிராவல் பேசுறதும் நீங்கள் பேசுங்க ப்ரொடக்ஷனில். அதுக்கு நான் ஒருத்தவனுக்கு 30 பேருக்கு வந்து நான் பேசிட்டு இருக்க முடியுமா, நான் பண்ணிட்டு இருக்க முடியுமா?